ஹாய், வணக்கம். இது உங்கள் ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து எல்லாரோட எதிர்பார்ப்புலயும் வெளிவந்த சூப்பர்மேன் அப்படிங்கிற படத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாவே உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துடுறேன். இதுக்கு முன்னாடி சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 2013ல நம்ம ஹென்றி கேவில் நடிச்சு வெளிவந்துச்சு. ஆ அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலன்னே சொல்லலாம். பட் ஹென்றி கேவில பொறுத்தளவுக்கு எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சாரு. ஒரு சூப்பர்மேன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உடல்வாகுல இருந்து ஆ அவரோட மேனரிசத்துல இருந்து எல்லாமே நம்மனால ஏத்துக்க முடிஞ்சுச்சுன்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி இப்ப வந்திருக்கிற டேவிட் காரன் ஸ்வெட் வந்து இப்பதான் வந்து இந்த படத்துல வந்து அறிமுகமாயிருக்காரு சூப்பர்மேனா. டிசியுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் படம். ஆனா வந்து என்னன்னா அதோட ஏற்கனவே 2013ல வந்ததோட ஒரு ரீபூட்னே சொல்லலாம் இந்த படத்தை. இது வந்து நம்ம ஜேம்ஸ் கன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் கன்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா கார்டியன் ஆஃப் தி கேலக்ஸி 1, 2, 3 பார்ட் எடுத்து ரொம்ப பிரபலமானவர். இவர் ஃபர்ஸ்ட் இந்த டிசிக்குள்ள வந்திருக்கனால இவர் இந்த படத்தை எப்படி மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்திருக்காரு, இது வந்து மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆஸ் யூசுவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர்மேனை பொறுத்தளவுக்கு மக்களை எல்லாத்தையும் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சேவையோட வந்து வராரு. ஆனா இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நம்ம லெக்ஸ் லூத்தர் வந்து என்ன அப்படின்னா வில்லனா அமையறாரு. கூட கிரிப்டோ பிளஸ் அந்த கேங், சூப்பர்மேனோட அந்த கேங் வந்து ஹெல்ப் பண்றாங்க சூப்பர்மேனுக்கு. ஸோ லெக்ஸ் லூத்தரோட சதியை இவர் முறியடிச்சு வந்து மீண்டு வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மக்களே நான் உங்களுக்கு தெளிவா செட் பண்ணிடுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க 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 கான்வர்சேஷன் தான். உங்களுக்கு தூக்கமே வந்துரும். அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா பயபுள்ளைய தூங்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பேசிக்கினே இருக்காங்க. ஏன்னா 2013ல வந்த மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிற படம் சூப்பர்மேன். அதுலயுமே என்ன அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய டிராபேக் அமைஞ்சது. அப்ப அந்த காலகட்டத்துல 3/4 மணி நேரத்துல இருந்து மேல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த படத்திலுமே அது மிகப்பெரிய டிராபேக்கா அமைஞ்சுச்சு. அதே மாதிரிதான் சரி, வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்காங்க. இவங்களாவது ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ காப்பாங்களான்னு பார்த்தா, இவங்களும் வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கினே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா. சரி அங்க இங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 ஆக்ஷன் சீன், சரி நம்ம வந்து மக்கள் வந்து கடுப்பாயிருவாங்க அப்படிங்கிறக்காண்டி. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, லக்ஸ் லூத்தரை பொறுத்தளவுக்கு அவரு கத்திக்கினே இருக்காரு. படம் ஃபுல்லாவே ஒரு கோட் சூட்டை போட்டு வந்து சும்மா கத்திக்கினே இருக்காப்புல. அதுவே நமக்கு செம இரிட்டேட் ஆகுது. சரி சூப்பர் மேனாவது செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது ஃபைட் பண்ணுவான்னு பார்த்தா, இவங்க சூப்பர் மேன ஒரு கும்பல் போட்டு பொல பொலன்னு பொளக்குது. சரி அவங்க தான் அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆளாளுக்கு வரவன் போறவன் எல்லாம் சூப்பர் மேன கும்மாங்குத்து குத்தி ரத்தம் எடுக்க வைக்கிற அளவுக்கு பொல பொலன்னு பொளக்குறாங்க. என்னன்னா சூப்பர்மேன் படம் பார்க்க வந்தோமா, இல்ல நம்ம சூப்பர்மேனை வந்து என்ன சொல்றது, அடி வாங்குற படத்தை பார்க்க வந்தோமா அப்படிங்கிறது நமக்கே ஒரு பெரிய குழப்பமாயிருது. இது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய லேக்னே சொல்லலாம். ஏன்னா சூப்பர்மேன் டைட்டில போட்டு இவங்க வரப்போற மேன் எல்லாம் சூப்பர்மேன் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இவங்க. அதுல ரொம்ப ரொம்ப லேக் படத்துல அதுவே நமக்கு மிகப்பெரிய ஃபெடப் ஆயிருது. அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரம் பேசிக்கிட்டே இருக்கனால நமக்கு செம கடுப்பாயிருது. மொத்தத்துல அங்கங்க அடி வாங்குற சூப்பர்மேன கிரிப்டோவும் அவன் கேங்கும் சேர்ந்து கொண்டு போய் அப்பப்ப காப்பாத்தி வைக்கிறாங்க. சரி இவர் எப்பயாவது ஆளையில ஏதாவது பொழப்பாரு, இல்ல ஒரு ஒரு பில்டிங்கை தாங்குவாரு, பூமியை உடைச்சிட்டு வருவாரு, வானத்தை பிச்சுக்கிட்டு பறப்பாரு அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் அங்கங்க வச்சிருக்காங்க தூவி. ஆனா படத்துல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்மேன் அடி வாங்குற சீன் தான் அதிகம். சூப்பர்மேனோட சாகுற சீன் ரொம்பவே கம்மி. செம கடுப்பாயிரும் உங்களுக்கு. இதுதான் இந்த சூப்பர்மேனோட கலவை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு முத ஒரு பிறந்த குழந்தை வந்து எப்படி வந்து தத்தி தடுமாறி நடக்குமோ அது மாதிரி இந்த டேவிட் அவங்க இதுல எப்படி காமிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்டு தடுமாறி ஒரு சூப்பர்மேன் வந்து இப்பதானே அவர் எல்லாம் கத்துக்கிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர்மேனை இங்க கொண்டு வந்திருக்காங்க டிசியூல இந்த படத்துல. அதனால மக்களே நீங்க மைண்ட் செட்டு நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், பேசினாலும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா இந்த படத்தை போய் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான்.
ஸோ மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படம் புடிச்சிருந்துச்சா, இல்ல புடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.